அதில் கடலளவு கனவு. சாரதா, சாரதா, இங்க வா. இங்க வா. நாம பேச போறது ரொம்ப ரகசியமான விஷயம். சரி சொல்லுங்க. பக்கத்துல வா. குழந்தைங்க இருக்காங்க. அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இத பாரு, நாம 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரியா? இதான் ரகசியமான விஷயமா? அதுக்கு என்ன இப்போ? பாரு, வில்லன் கிட்ட இல்லாத ஒரு பெரிய காதல் கதை நம்புது. பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம 2 பேரும் திருட்டுத்தனமா சிறுவாங்க போயிருக்கா, ஞாபகம் இருக்கா? மிஸ்ஸியம்மா கேசினோ தேட்டர். இப்போ சொல்ல, என்ன எதுக்காக நீ லவ் பண்ண? என்ன அசட்டுத்தனமான கேள்வி இது? சொல்லு. என் புத்திசாலித்தனத்துக்காகவா? இல்ல, உங்க அசட்டுத்தனத்துக்காக. ஏய், சரியா சொல்லு, எதுக்காக என்ன லவ் பண்ண? இந்த மியூசிக்காக லவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மியூசிக்காகவா? அப்ப இந்த மியூசிக் எடுத்துட்டா என்ன நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா? என்ன சார் வேணும்? இல்ல, நேற்று பிளைமவுத் நின்றுது, இன்னைக்கு அம்பாசடர் நிக்குது. இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்துட்டீங்களா, இல்லை வேலைக்கு வாங்கிட்டீங்களா? இல்ல, வாடகைக்கு வந்திருக்கோம். நீ யாரு? டிரைவர். நான் எதிர் வீடு. எதிர் விட்ட டிரைவரா? இந்த தொழிலையே மாத்திரியா? நான் யாருன்னு உனக்கு போக போக தெரியும். அதெல்லாம் புறம்போக்கு சினிமா பாட்டா? திருப்பாவை. உன் பக்தி பாட்டா? எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பத்திப்பட்டி இருக்குமா? நேற்று ராத்திரியே வாங்கணும்னு நினைச்ச, மறந்துட்டானே. ஒரு சீரட் இருக்குமா? ஒண்ணுதான் இருக்கு. பாதி கூட. உங்க அம்மாவுக்கு பக்தி பாட்டு பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும்? வெத்து பசங்க வந்தாங்கன்னா நாய் அவுத்துறது ரொம்ப பிடிக்கும். புறம்போக்கு இன்னும் மறைக்கிற? யாருங்க அது எதிர் விட்டு மாடியில? உங்க சம்சாரமா? உங்களை கூப்பிடுறாங்க. நான் வரேன். மஞ்சு, என்ன அவசரமா கூப்பிட்டேன்? அங்க என்ன வேலை? எங்க? அதான் அந்த புதுமுக வீட்டுல. அது ஒண்ணு இல்ல, அந்த புறம்போக்கு டிரைவர்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன் காரை பத்தி. காரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா இல்ல அந்த காஞ்சனாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஏதோ பழமொழி சொல்றாப்புல. போங்க உள்ள. அவளுக்கு 4ல கேது. 4ல கேதுவா? யாருக்கு? அந்த புதுமுகத்துக்கா? மஞ்சு, எனக்கு எதுல கேது? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏதோ பழமொழி சொல்றாப்புல. கேதுலாம் கையில தெரியாது, ஜாதகத்துல தான் தெரியும். இப்ப கையில என்னதான் தெரியுங்கிற? ரேகை தெரியணும். உங்க கையில ரேகை எப்படி தெரியும்? பாருங்க. பசங்களா இங்க வாங்க வாங்க, உங்களுக்குலாம் ஒரு வேடிக்கை காமிக்க போறேன். வா இங்க உட்காரு. சாரதா, வா இங்க உட்காரு, கிட்டக்க வா. வா சாரதா, உனக்கு தான் முக்கியமான வேடிக்கை. இங்க வா. என்ன வேடிக்கை? கேள. சாரதா, இங்க வா. இங்க வா. நாம பேச போறது ரொம்ப ரகசியமான விஷயம். சரி சொல்லுங்க. பக்கத்துல வா. குழந்தைங்க இருக்காங்க. அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இத பாரு, நாம 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சரியா? இதான் ரகசியமான விஷயமா? அதுக்கு என்ன இப்போ? வில்லன் கிட்ட இல்லாத ஒரு பெரிய காதல் கதை நம்புது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நாம 2 பேரும் திருட்டுத்தனமா சிறுவாங்க போயிருக்கா, ஞாபகம் இருக்கா? மிஸ்ஸியம்மா கேசினோ தேட்டர். இப்போ சொல்ல, என்ன எதுக்காக நீ லவ் பண்ண? என்ன அசட்டுத்தனமான கேள்வி இது? சொல்ல, என் புத்திசாலித்தனத்துக்காகவா? இல்ல, உங்க அசட்டுத்தனத்துக்காக. ஏய், சரியா சொல்லு, எதுக்காக என்ன லவ் பண்ண? இந்த மியூசிக்காக லவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மியூசிக்காகவா? அப்ப இந்த மியூசிக் எடுத்துட்டா என்ன நீ டைவர்ஸ் பண்ணிடுவியா? அசட்டுத்தனமா பேசுறது உங்களுக்கு வழக்கமா போச்சு. என்ன இது குழந்தைங்களாம் வச்சுட்டு? எங்க இருந்து வருது சவுண்டு?
டேப் ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணீங்களா? ஏது 25 ரூபா மாச தவணையில வாங்கினேன். அப்பா நான் பேசுறது ரெக்கார்ட் பண்ணுங்கப்பா. நீ பேச போறியா? என்ன பேச போற? கமான். ஒரு பசில் கவனமா கேட்டுக்கணும். ம். ஹோட்டல்ல டீ எங்க இருக்கும்? ஹோட்டல்ல டீ எங்க இருக்குமா? மறுபடியும் சொல்லு. ஹோட்டல்ல டீ எங்க இருக்கும்? ஹோட்டல்ல டீ எங்க இருக்குமா? என்னமா அது? டீ காஃபி எல்லாமே கிச்சன்ல தானே இருக்கும். அதான் இல்ல. நீங்க சொல்லுங்கம்மா. இவ சொன்னா நான் காதை அறுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், மீசியே எடுத்துருங்க. ஐயோ, மீசை எடுத்துட்டா மூஞ்சி அசிங்கமாயிடும். காதுல என்ன பரவாயில்ல, முடிய வளர்த்து மறைச்சுடா. நான் சொல்றேன். ஹோட்டல்ல டீ எங்க இருக்கும் தானே கேட்டேன். ஹோட்டல்ன்ற வார்த்தையில டீ நடுவுல இருக்கும். HOTEL. கரெக்ட் கரெக்ட். அம்மா கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்பா நீங்க மீஸ் எடுக்கணும். மஞ்சு, இந்த நாள்ல கேதுன்னா என்ன? இப்போ வேண்டாம். ஓ, குழந்தை இருக்கணும் பார்த்தியா? சரி, அவளுக்கு நாள்ல கேது, என் ஜாதகப்படி எனக்கு எதுல கேது? அவளுக்கும் உங்களுக்கும் பொருத்தம் பார்க்குறீங்களா? கன்னத்துல 4 அரை அரைஞ்சா என்ன உங்களை? போங்க உள்ள, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆமா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்றேன்னா, வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது. இல்ல ஏது வீட்டுல எவ்வளவு காரை ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேனே. ரொம்ப முக்கியம், ரூம்குள்ள போங்க. கார்ன்ற வேலையெல்லாம் ஜன்னல் வழியா வச்சுக்கோங்க. அதையாவது கரெக்டா செய்யுங்க. ஆஃபீஸ்ல இருந்து வந்து பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க, நம்ம செல்வி பாடத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓ, என்ன சொல்லி என்ன பாட போற? சரணு சித்தி பாடட்டுமா? ரெடியா? சரணு சித்தி விநாயகா, சரணு வீர்ய பிரதாயகா, சரணு சித்தி விநாயகா, சரணு வீர்ய பிரதாயகா, சரணு பார்வதி தனய மூருதி, சரணு மூஷிக வாஹனா, சரணு சித்தி விநாயகா. நீட்டில நேத்ரன தேவி சுதனே, நாகபூஷண பிரியனே, நீட்டில நேத்ரன தேவி சுதனே, நாகபூஷண பிரியனே, தட்டில தாங்கித கோமளாங்கனி, கர்ண குண்டல தாரணே, தட்டில தாங்கித கோமளாங்கனி, கர்ண குண்டல தாரணே, சரணு சித்தி விநாயகா, சரணு வீர்ய பிரதாயகா, சரணு பார்வதி தனய மூருதி, சரணு மூஷிக வாஹனா, சரணு சித்தி விநாயகா. குழந்தை எத்தனை அழகா கர்நாடக சங்கீதம் பாடலாம். என்ன ராகம் சொல்லுங்களேன். இதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு தெரிஞ்சது செங்கலும் சிமெண்ட்டும் தான். கற்பூர வாசனையே தெரியாத கழுதமானா? இது அமீர் கல்யாணி ராகம்பா. அப்படியா? இத்தனை புத்திசாலியான குழந்தைகளுக்கு அப்பாவா நான் ஏன் பிறந்தேன்னு தோணுது. அப்பா, நீங்க வேலைக்கு போகாம அம்மா வேலைக்கு போறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? பெருமையா இருக்கு. உங்களை உதவாக்கார உதவாக்கார அப்படின்னு தாத்தா சொல்றாங்களே, அது கரெக்டா? கரெக்ட் தான். பாரா ராஜா, இந்த பாரதி சொன்ன புதுமை பெண்ணு உங்க அம்மாவுக்கு பேர் வரணும்னா நான் உதவாக்காரியா தான் இருக்கணும். ஆஹா, அப்படியா? கேட்டேன் தாத்தா. நல்லா கேட்டியா? நல்லா கேட்டேன் தாத்தா. ரோசம் வர்ற மாதிரி கேட்டியா? கேட்டேன் தாத்தா. என்ன சொன்னான் உங்க அப்பன்? அப்பா இப்படி இருந்தாதான் அம்மாக்கு புதுமை பெண்ணுன்னு பேர் வருமா தாத்தா? ரோஷன்னா என்ன தாத்தா?
அது உங்கள் அப்பனுக்கு கிடையாதுடா. ஆஸ் ஏடபிள்எஸ் ஆஸ். சோமு, மா நீ வேணா வீட்டுக்கு போயே. மணி 6 தான் ஆச்சு. கேக்க நகர்லேருந்து நான் வீடு மாற்றினது உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். அங்கன்னா பக்கத்தில் இருந்தது, இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சு. அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தான் சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே மாற்றினேன். இந்த காலனி நல்லா இருக்குமா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நல்ல மனுஷனாக தெரியுறாங்க. ஒருத்தர் பில்டிங் சூப்பர்வைசரு, அவருக்கு 3 பசங்க, இன்னொருத்தர் வக்கீல், இன்னொரு வீட்டில் ஒரு வயசான அம்மாவும் ஐயாவும் கூடியிருக்காங்க. பால் வியாபாரம், நம்ம கூட பால்லாம் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. பரவாயில்லையே, ஒரு நாளுக்குள்ளே எப்படி இவ்வளோ விசாரிச்ச? எல்லாம் எதிர் வீட்டு வக்கீலோட புள்ள சொன்னது தான். அவர் தாங்க கொஞ்சம் ஜோக்கராட்டாக இருக்காரு. வந்து வந்து ஒட்டிப்பார் போல் இருக்கு. சரி சோமு, நீ புறப்படு. நாளைக்கு உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். என்னம்மா செல்வி, குழந்தை அப்பா இல்லையா? அப்பா இல்லையே, போயாச்சே. அப்பா உள்ளதா இருக்காரு மாமா. இவர்கிட்ட சொல்லாமா? சொல்லலாம். அப்பா உள்ளதா இருக்காரு மாமா. அப்பா, மணவாளன் வந்திருக்காரு. வாணி, பேரை சொல்லக்கூடாது. சரிம்மா, இனிமே பேர் சொல்ல மாட்டேன். செந்தில்குமாரா, பாப்பா நீ வந்தாலே ஏதாவது நியூஸ் இருக்குமே. இப்படி சோபால சௌரியமா உட்கார. இல்ல இதான் சௌரியம். என்னன்னு கேளு. என்ன நியூஸ்? எல்லாம் ஏத்து விட்டு புதுமுகத்தை பத்தி தான். யாருன்னு கேளு. யார் அந்த புதுமுகம்? பேரு காஞ்சனா. தி ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் இன் தி வேர்ல்ட்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா என்னன்னு கேளு. அப்படின்னா என்ன? அதான் எப்படி தெரியும்னு கேளு. எப்படி தெரியா? ஒரு வாட்டி நம்மக்காக எங்க அப்பாவே கோர்ட்ல ஆஜரா இருக்காராம். ஐயோ. செங்கமேல பண்ற ஒரு தாசி, அவள் ஸ்ரீரங்கப்பட்டின வாசி, கேள்விப்பட்டிருக்கல? அந்த மாதிரி இவ கேட்க காஞ்சனா. நம்ம தெரு ரொம்ப பிஸியாயிட போகுது. காலையில மார்கழி திங்கள் கேட்டது, இப்ப கேளு. விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆச்சார அனுஷ்டானங்களோட தொழில் நடக்க போகுது அமோகமா. ஐயோ சாரதா, சாரதா, மணவாளன் என்ன சொல்றாரு பாரு. நேற்று மத்தியானம் 3 மணிக்கு ஒரு சிவப்பு டொயோட்டா காரு வாசல்ல வந்து சர்ன்னு நின்னுது. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். 5 மணிக்கு ஹெரால்டு டூரர். ராத்திரி 10 மணிக்கு மர்சிடிஸ் பென்ஸ். பரம்போக்கு. செந்தில்குமாரா, முந்தின நேரத்து காலைல தெலுங்கு பாட்டு கேட்டு, சாயங்காலம் தமிழ் பாட்டு, நேற்று காலைல பெங்காலி பாட்டு, ராத்திரி ஹிந்தி பாட்டு, 2 நாள்ல இத்தனை மொழியா? இதான் தேச ஒருமைப்பாடா? பரம்போக்கு. 10ஆம் பண்ணாலே நல்ல ராசி, பேரும் புகழும் வரும். நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் இல்லையா? செந்தில்குமாரா, மார்கரெட் தாட்சரை பார்த்தா இங்கிலாண்டோட முதல் பெண் பிரதமரா 10 டவுனிங் ஸ்ட்ரீட் வந்திருக்காங்க. அதையும் சொல்லி இதையும் சொல்லாத, அபச்சாரம். என்ன மனவாளா, எதிர் வீட்டு புதுமுகம் பத்தி அவ்வளவுதான் நியூஸா? அடுத்த நியூஸ் புல்லட்டின் 8 மணிக்கு. பம்புன்னா காதை தீட்டிட்டு கேட்கறத பாரு. போங்க உள்ள. ஒய்ஃபு பிடிக்கல போல் இருக்கு. எல்லாம் சும்மா ஜாலி தானம்மா. ஆபீஸ் கஷ்டம் தொல்லை நின்றுல அவ்வப்பொழுது சற்று செவிக்கும் பம்புகள் ஈயப்படும். சுச்சோ, நான் வரேன், எனக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. அது என்னது உள்ளங்கையில? என் பர்சனல் கருக்கு, டைரி, பிஏ எல்லாம் இந்த உள்ளங்கை தான். 3 in 1. புறம்போக்கு 3 in 1 சொன்ன உடனே ஞாபகம் வருது. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக 3 வீலர் வாங்கி தான் அடம் பிடிக்கிறா. ஸ்கூலுக்கு போக 4 வயசு குழந்தைக்கு தனி ஆட்டோவா? நடவண்டி இல்ல, புறம்போக்கு. அதை சொன்னேன். செந்தில்குமாரா, நான் வரேன். அப்பா, புறம்போக்கு மாமா வீட்டுக்கு போறேன்றாரே. மணவாளன் பேர் தானே சொல்லக்கூடாது. கற்பகம் புதுசாக வந்திருக்கீங்க போல இருக்கு. வணக்கம். டாக்டர் பார்க்கவா? ஓஹோ, லேடி டாக்டர் எதுக்கு பார்க்க வந்தீங்க? எதுக்கு வருவாங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க.
நீங்க பிரெக்னெண்டா? எத்தனை மாசம்? ஏன் வேற வியாதியே வரக்கூடாது பெண்களுக்கு? ஓ வரலாமே. இல்ல வியாதியே இல்லாம டாக்டர் பார்க்க வரக்கூடாதா? அதானே வரலாமே. உங்க புருஷன் என்ன பண்றாரு? அதுக்கும் சிரிச்சா? ஒருவேளை கல்யாணமே ஆலியா? ஆமா ஆகல. ஏன் ஆகல? 4ல கேதுவா உங்களுக்கு? அப்படின்னா ஜாதகத்துல 4ல கேதுவான்னு கேட்டேன். தெரியாது. நீங்க உங்க லைஃப்பை இன்சூர் பண்ணிருக்கீங்களா? நான் பார்ட் டைம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அதான் கேட்டேன். காஞ்சனாங்கிறது யாருங்க? நான் தான். உள்ள கூப்பிடுறாங்க. வணக்கம் டாக்டர். காஞ்சனா வா 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 உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது கர்டசி கால். ஐ எம் சாரி உங்க நேரத்தை வீணடிக்கிறேன். டோன்ட் பி சில்லி. என்ன விஷயம்? நல்ல விஷயம்தான். நான் இப்போ மயிலாப்பூர் குடி வந்துட்டேன். ரியலி? அப்போ அந்த கேகே நகர் வீடு காலி பண்ணிட்டேன். விற்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இங்கே கற்பகம் காலனியில் நல்ல வீடு வாடகை கிடச்சிது, வந்துட்டேன். வெரி குட். இடத்த மட்டும் நான் மாற்றிக்கல டாக்டர், என் வாழ்க்கை முறையும் மாற்றிக்கிட்டேன். மற்ற பெண்கள் மாதிரி எனக்கு ஒரு கணவன் குடும்பம்னு அமையாதபடி ஒரு சாப வாழ்க்கை. இதை நானா ஏற்படுத்திக்கல. ஆரம்ப காலத்துல இருந்து என் குடும்ப சூழ்நிலை, வறுமை, எக்ஸ்ப்ளோட்டேஷன், காலை சுத்தின பாம்பு மாதிரி சுழல மாட்டிக்கிட்டேன். அவமானங்களை அனுபவிச்சிட்டேன். எத்தனை நாள் தான் இந்த கேவலமான வாழ்க்கை வாழறது? ஏன் எனக்குன்னு ஒரு கண்ணியமான வாழ்க்கை நான் ஏற்படுத்தி கூடாது? ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தேன். அதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். புது இடம், புது வாழ்க்கை, புது சூழ்நிலை. இப்போ இங்கே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காஞ்சனா. நமக்காக அற்புதங்களை மற்றவங்க நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க, நாமே தான் செஞ்சுக்கணும். ஆனா அந்த சமூகம் என்னை மாற அனுமதிக்குமான்னு தான் பயமா இருக்கு. காஞ்சனா, ஆரம்பத்தில் சில சங்கடங்கள் இருக்கும். ஆனால் நல்ல நார்மல் வாழ்க்கை வாழ நீ முடிவு எடுத்துட்டேன்னா அதில் இருக்கிற நிம்மதி வேறு எதிரியும் இல்லை. டாக்டர், நானும் ஒரு நாளைக்கு வயிற்று தள்ளிக்கிட்டு உங்கள் கிளினிக்கில் டோக்கன் வாங்கிட்டு க்யூவில் உட்கார மாட்டோமான்னு ஆசையாக இருக்கு. வெல்கம். தேங்க்யூ வெரி மச். அடிக்கடி சந்திப்போம். டாக்டரும் பேஷண்ட்டுமா இல்லை, ஃப்ரெண்ட்ஸா. குட் லக். தினமும் பஸ்ஸில் டியூட்டிக்கு போகிறது கஷ்டமா இல்லை? கஷ்டமாக தான் இருக்கு. பேசாமல் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கோங்க. அது சரி, அதுக்கு எங்கே போகிறது ரூபாய்க்கு? உங்கள் கான்ட்ராக்டர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. அட்வான்ஸ் வாங்கினா திருப்பி தர வேண்டாமா? பக்கத்து வீட்டு மஞ்சுளா புருஷன் கார் வாங்க போகிறாராம். யாரு? மணவாளனா? அவன் இஷ்டத்துக்கு பேசுவாம்மா. ஆட்டுக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குறேன்னுவான், வீட்டு மாட்டுக்கு ஆட்டுக்கால் சூப்பே கொடுக்குறேன்னுவான். மாட்டுக்கா? மாட்டுக்கு என்ன, எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டிக்கான்னு ஆட்டுக்கால் சூப் தான் கொடுக்குறேன், தெரியல? நம்ம செல்வி என்னம்மா பாடுறா, அவளை மியூசிக் ஸ்கூலில் சேர்க்கணும். அப்புறம் நம்ம ஜவஹரை டாக்டர் படிக்க வைக்கணும். அப்புறம் வாணி என்ன படிக்க வைக்கலாம்? அவளுக்கு நல்ல பரதநாட்டியம் வரும். இதை பாரு சாரதா, இதுங்களை கான்வென்ட் படிக்க வைக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சூப்பர்வைசர். உன் ஆசைகளோ பெருசு பெருசாக இருக்கு. கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. நித்தம் போராட்டம் ஆடுகின்ற மனசோடு ஒப்பிட்டால் போடா போ பூமி ரொம்ப சிறுசு. அட போடா போ பூமி ரொம்ப சிறுசு.
கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. பூந்தோட்டம் போடுவதும் மனசு, அதை போர்க்களமாய் மாற்றுவதும் மனசு, கடல் நீரையாடுவதும் மனசு, பின்பு கல்லாகி போவதும் மனசு, உலகப் போர் முடித்ததும் மனசு, ஆனால் உலகப் போர் தொடங்கியதும் மனசு. மனச்சாட்சி பேசுகின்ற மனசோடு இப்போதும் மனித குலம் வாழுவதே பெருசு. அட போடா போ, பூமி ரொம்ப சிறுசு. கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. நித்தம் போராட்டம் ஆடுகின்ற மனசோடு ஒப்பிட்டால் போடா போ, பூமி ரொம்ப சிறுசு. அட போடா போ, பூமி ரொம்ப சிறுசு. என்ன சாரதா, அந்த குழந்தைகளை பத்தி அக்கறை எடுத்துக்கிற, இந்த குழந்தைய அனாதையா விட்டுறீங்க. சின்ன குழந்தை தூங்க பண்றதுக்குள்ள போரும் ஆகுது. தினம் ஒரு கதையை கேட்கறா. கதை சொன்னாதான் தூங்குவேன்றா. அப்பாவை போய் கேளுனா, ஐயோ அப்பா வேண்டாமா போரு, அப்பாவுக்கு குரங்கு கதை நரி கதையை தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது அப்படின்றா. அது சரி, இந்த காலத்து குழந்தைகளுக்கு காக்கா கதையும் குரங்கு கதையும் சொன்னா பிடிக்காது. சினிமா கதையா, அதுவும் காதல் கதையா சொல்லணும். இவளுக்கு கதையை சொல்லி சொல்லி கைவசம் இருக்கிற கதையெல்லாம் ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு. இதுக்கே எப்படின்னா 4வது பிறக்க போதே, அது என்னெல்லாம் கேட்க போதும். இன்னையோட 55 நாள் ஆயிடுச்சு. டாக்டரை பார்க்க போனோம். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சந்தோஷப்பட சொல்றியா? இந்த காலத்துல 4வது குழந்தை பிறந்தா நம்ம பார்த்து ஊரெல்லாம் சிரிக்கும். என்ன சாரதா இது? நாம் இருவர் நமக்கு இருவர், அதை தாண்டி 3வது குழந்தையை பெற்றுக்கிட்டாச்சு. இன்னொரு குழந்தையா? 3வது தான் கடைசின்னு முடிவு பண்ணிக்க. புதுசா கதைகளை தேடி அலையாத. கருவை கலைச்சிரும். என்ன இப்படி பேசுறீங்க? இன்னொரு குழந்தை நம்மளால வளர்க்க முடியாம போயிடும். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு ப்ளீஸ். என்ன வற்புறுத்தாதீங்க. நான் சுமக்கிறேன், நான் பெத்துக்கிறேன், நான் வளர்த்துக்கிறேன்.